நான் தான் ஜாகிர்தீன் முகமது பாபர். தைமூர் மற்றும் செங்கிஸ்கான் ஆகிய இரு மாவீரர்களின் ரத்தம் என் நரம்புகளில் ஓடுகிறது. பர்கானாவில் சிறிய ஆட்சியை தொடங்கி பானிபட் போர்க்களத்தில் இப்ராஹிம் லோடியை வென்று இந்தியாவில் இந்த மாபெரும் பேரரசுக்கு நான் அஸ்திவாரம் போட்டேன். கவிதையும் தோட்டக்கலையும் என் கலைநயம், போர்க்களம் என் தளம். நான் ஜலாலுதீன் முகமது அக்பர், அக்பர் தி கிரேட் என்று மக்களால் அழைக்கப்படுபவன். வெறும் போரினால் மட்டும் நாட்டை ஆள முடியாது என்று நம்பியவன் நான். ராஜபுத்திரர்களுடன் நட்பு கொண்டு தீன் இலாஹி என்ற மத நல்லிணக்கத்தை உருவாக்கினேன். 9 ரத்தினங்களை, நவரத்தினங்கள் என் அவையில் வைத்திருந்தேன். என் ஆட்சியில் அதிகாரம் என்பது அன்பாலும் நீதியாலும் கட்டமைக்கப்பட்டது. நான் ஷிகாபுதீன் முகமது ஷாஜகான். உலகின் அதியசமான தாஜ்மஹாலை என் காதலி மும்தாஜுக்காக உருவாக்கியவன் நான் தான். டெல்லி செங்கோட்டை முதல் ஜமா மசூதி வரை என் காலத்தின் கட்டிடக்கலை உலகையே வியக்க வைக்கிறது. முகலாயர்களின் பொற்காலம் என் ஆட்சி காலமே. நான் கற்களுக்கு உயிர் கொடுத்த அரசன். நான் முகியுதீன் முகமது ஆவுரங்கசீப் ஆலம்கீர். உலகை வெல்பவன் என்பது என் பேரின் பொருள். ஆடம்பரங்களை வெறுத்து குரானின் நெறிப்படி வாழ்ந்தவன். முகலாய பேரரசை அதன் உச்சபட்ச எல்லைக்கே கொண்டு சென்றவன் நான் தான். தக்காணம் முதல் காபூல் வரை என் வாழ் சுழன்றது. என் வாழ்க்கை ஒரு நீண்ட போராட்டம். ஆனால் என் கொள்கையில் நான் என்றுமே உறுதியாக இருந்தேன்.